மார்க் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 2வது புஸ்தகம். 4 சுவிசேஷங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். 4 சீஷர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுதான் வேதத்தில் இருக்கிறது. முதலாவது அந்த 4 சுவிசேஷ புத்தகங்களும் வேதத்தில் இருக்கிறது. எட்டாம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்பொழுது வெட்கப்படுவார் என்றார். இந்த 4 சுவிசேஷங்கள் வேதத்தில் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்கள்ல ஒரு சில வார்த்தைகள் தான் பொதுவா எல்லா சுவிசேஷங்களையும் வரும். இந்த வார்த்தைகளும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களையும் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்கிற அநேக வார்த்தைகள் யோவான்ல இருக்கிற அநேக வார்த்தைகள் மற்ற 3 சுவிசேஷங்களிலும் இருக்காது. ஆனால் இந்த வார்த்தை 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவர் சொன்னதாக ரெக்கார்டாயிருக்கு. அவ்வளவு முக்கியம் நிறைந்த வார்த்தைகள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து தியானிச்சு பாருங்க. ஆவியானவர் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் நம்முடைய ஜீவனை நாம் இழக்க வேண்டும் அப்படின்னா, ஆதாமிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஜீவன் எதுக்குமே உதவாது. அதை தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அந்த ஜீவனோடு நாம் தேவனிடத்திலே போக முடியாது. அதை நாம் இழந்து இயேசுவிடத்திலிருந்து ஒரு ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி அப்படின்னா, அவர் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் நான் அதை இழக்க வேண்டும். ஆண்டவர் மிகவும் தெளிவாய் சொல்றார், என் நிமித்தமாக. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, ஈடு செய்ய முடியாத ஒரு உபகாரத்தை யாராவது நமக்கு செய்தாங்க அப்படின்னா அவங்களை நாம் மதிப்போம், அவங்களை கனம் பண்ணுவோம், அவங்க சொல்றதை கேட்போம், அவங்களுக்கு கீழ்ப்படிவோம், அவங்களை நேசிப்போம். ஈடு செய்ய முடியாத ஒரு உபகாரம், நாம் திருப்பி செலுத்த முடியாத ஒரு பெரிய கடனை நமக்காக யாராவது தீர்த்து வைத்துட்டாங்கன்னு சொன்னா நாம் என்ன செய்வோம்? அவங்களை பார்க்கும் போதெல்லாம் நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, என்னால தீர்க்க முடியாத இவ்வளவு பெரிய கடனை எனக்காக நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றி, என்னை விடுதலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா?
அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றார். என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஏன்னு சொன்னா, முந்தி அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல். நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை நேசிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாமல் நம்மை அவர் முந்தி நேசித்தார். முகாந்திரமே கிடையாது நம்மை அவர் நேசிப்பதற்கும், நம்மை ரட்சிப்பதற்கும், நமக்காக அவருடைய ஜீவனையை கொடுப்பதற்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நம்மை நேசித்தவர். அவருக்கு இப்படி சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. என் நிமித்தமாகவும், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும், என்னை குறித்த நற்செய்தியின் நிமித்தமாகவும் உங்களுடைய ஜீவனை நீங்கள் இழந்து போயிட்டீங்கன்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். அதனாலதான் ஆண்டவர் உரிமையோடு சொல்கிறார், சீசர்களை பார்த்து, நம்மையும் பார்த்து. நம்மிடத்திலே அவர் உரிமையை கொண்டாட விரும்புகிறார். ஏன்னு சொன்னா, முதலாவது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். பழுதற்ற பலியாய் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து விட்டார். ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா, காளை வெள்ளாட்டு கடாக்களை பலியிட்டு பாவ நிவர்த்தி செய்வார்கள். காளை வெள்ளாட்டு கடாக்களின் ரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாது என்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை வருடந்தோறும் ஒவ்வொரு முறையும் அதை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதை செலுத்துகிறவர்களுக்கு சுத்த மனசாட்சி கிடைப்பதில்லை. திரும்பவும் திரும்பவும் அந்த பாவத்தை குறித்து அவர்கள் உறுத்தல் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய ரத்தம் தன்னையே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்த அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து சுத்த மனசாட்சி நம்ம கொடுக்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறது. புது மனிதர்களாய் நம்மை மாற்றுகிறது. அவ்வளவு பெரிய விலை கிரயத்தை, ரட்சிப்பை தான் ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். அதனாலதான் உரிமையோடு அவர் நம்மிடத்திலே சொல்றார், என் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். வார்த்தைகளெல்லாம் நாம் சீரியஸா எடுத்துக்கொள்றோமா? நான் ஒரு சின்ன பையனா இருக்கும் பொழுது, சுமார் 8-9 வருட வயதிலே இருந்த பொழுது கிராமத்திலே நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் 3ஆவதோ 2ஆவதோ படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ மதிய சாப்பாடு போடுவாங்க. போட்ட உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட பிரேக் விடுவாங்க. அப்புறம் தான் மத்தியானம் ஸ்கூல் ஆரம்பிக்கும். அப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போய் விளையாடுவோம், வீட்டுக்கு போக மாட்டோம். அப்படி ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பர்களும் விளையாட போகும்பொழுது, அப்போ மழைக்காலமா என்னன்னு தெரியல, ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இடையில ஒரு பள்ளம், ஒரு மதகு போல இருந்தது. அந்த மதகுல நானும் இந்த நண்பர்களும் போய் குளிச்சோம். சின்ன பிள்ளைங்களாம் அப்படித்தானே, அப்படியே ஆனந்தமா குளிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும். அது ஆழமான, என்னுடைய உயரத்தை விட ஆழமான ஒரு மதகு பள்ளம். அவங்க எல்லாம் சந்தோஷமா குளிக்கிறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க. எனக்கும் எனக்கும் அவர்களோடு குளிக்க வேண்டும் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு ஆவல். நானும் இறங்கி அவங்களோடு குளிக்கிறேன். எப்படின்னா, அந்த ஓரத்தில் பிடிச்சிக்கிட்டு அப்படி சுத்தி வர்றேன் அந்த ஆழமான தண்ணியில. திடீர்னு அந்த ஓரத்தில் நான் போன போது சறுக்கி உள்ள போயிட்டேன். ஆழமா உள்ள இறங்கிட்டேன். அது என்னுடைய உயரத்தை விட ஆழமா இருந்ததால நான் உள்ள போயிட்டேன். எனக்கு நீச்சல் தெரியாது. எல்லாம் சந்தோஷமா குளிக்கிறாங்க. ஒருத்தர் அவங்க பாக்குறது இல்லை, அவங்க குளிக்கிறது அவங்களுடைய ஆனந்தம். நான் உள்ள போறதை யாராவது பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. நான் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறேன், கையை மட்டும் நீட்டி உயரத்துல கத்த, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி. அப்ப பக்கத்துல இருந்த சில பேர், இன்னொரு பெரிய உயரமான ஒரு நண்பர், அவர்கிட்ட சொல்லி, ஏதோ அந்த அவரு
அந்த தம்பி நீச்சல் தெரியாத போல இருக்கு, உள்ள போயிடுறாரு, கத்துறாரு பாருங்க அப்படின்ன உடனே அவர் அப்படியே குதிச்சு என்னை தூக்கி மேல தூக்கி விட்டு என்னை தலைகீழா தொங்க விட்டு தண்ணி எல்லாம் எடுத்து என்ன ஒரு சுத்தி என்னை காப்பாத்தினார். அப்படி ஒரு பயம், செத்து போயிடுவனும் அப்படின்ற ஒரு பயம். செத்து போக வேண்டியவன், மரித்து போக வேண்டியவனை அந்த மனிதன் காப்பாற்றினான். அப்புறம் நாங்க ஸ்கூலுக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்லயும் நான் சொல்லல. ஆனா என்னை காப்பாற்றின அந்த மனிதனை என் கிராமத்துல, நான் கிராமத்துக்கு போகும்பொழுது நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த மனிதன் மேல் எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு மதிப்பு, எனக்கு ஒரு அன்பு. நான் விசாரிப்பேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிப்பேன். அவர் என்னை போல படிக்கல, அந்த கிராமத்தில் அவர் விவசாயம் செய்து கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நல்ல மனிதன். என்னை அறியாமலே அவர் மேல ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு அன்பு. ஏன்? என்னை காப்பாற்றி இருக்கிறார். மரித்து போக வேண்டிய நிலைமையிலே இருந்த என்னை தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து அந்த பள்ளத்திலே குதித்து என்னை மீட்டெடுத்து என்னை காப்பாற்றிய அந்த மனிதனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அவர் மேல ஒரு மிகுந்த மரியாதை தான் வருகிறது, அன்புதான் வருகிறது. இந்த உலக காரியத்துக்காகவே நாம் இப்ப இருக்கும் பொழுது முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்தியமான நரகாக்கினிலிருந்து நம்மை விடுவித்த தன்னுடைய உயிரையே கொடுத்து, சிலுவையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்து நமக்காக அவமானத்தையும் பாடுகளையும் அனுபவித்த நம்முடைய ஆண்டவர் மேல் நமக்கு மதிப்பும் மரியாதையும் அன்பும் வர வேண்டாமா? வர வேண்டும். அதனால்தான் அந்த வார்த்தையை அவர் அழுத்தம் திருத்தமாய் சொல்றார். என் நிமித்தமாக, ஃபார் மை சேக், என் நிமித்தம், என்னுடைய நற்செய்தி நிமித்தம் நீங்கள் உங்களை இழக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, நான் என்னுடைய பிதாவின் தூதர்களோடு திரும்ப வரும்பொழுது உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் உங்களை குறித்து வெட்கப்பட மாட்டேன். நீங்கள் என்னை குறித்து வெட்கப்படவில்லை. நான் உங்களை குறித்து வெட்கப்படாமல் அரை நிர்வாணமாய் நான் சிலுவையிலே உங்களுக்காக தொங்கினேன். நீங்களும் எனக்காக வெட்கப்படாமல் இந்த உலகத்திலே என்னை நேசித்து, என்னை கீழ்ப்படிந்து, என்னை கனம் பண்ணி, எனக்கு பயந்து வாழ்ந்தீர்கள். நான் வரும்போது என்னோடு உங்களை சேர்த்துக் கொள்வேன். இதுதான் அந்த ரட்சிப்பினுடைய அடிப்படை சத்தியமே. இதுதான் இந்த ஃபோர்ஸ், திஸ் மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ், இதுதான் நம்மை உந்தி தள்ளணும். இது இல்லாம நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒரு காலகட்டத்திலே நாம் சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் இந்த மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் சேர்ந்து இல்லைன்னு சொன்னா ஒரு காலகட்டத்திலே நாம் சோர்ந்து போயிடுவோம். தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏறல அப்படின்னா நாம் சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய குடும்பத்தை பார்த்து சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய சபையை பார்த்து, நம்முடைய உற்றார் உறவினர்களை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து. உலகத்திலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நான் சொன்ன போது ஒரு சகோதரன் அழகா சொன்னார். கடைசி காலங்களிலே அப்படித்தானே எழுதியிருக்கு. மத்தேயு 24 12:13 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஏன் தணிந்து போகுது அன்பு அப்படின்னா, தேவனுடைய அன்பை நாம் ருசிக்கல. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்முடைய கண்கள் பார்க்கல. அதனால்தான் நம்முடைய அன்பு தணிந்து போகுது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வேறு விதமாய் நடக்கும் பொழுது, அநேகர் தேவனுக்கு வேறு விதமாய் ஊழியம் செய்யும் பொழுது,
இதெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போயிடுறோம். நம்முடைய குடும்பத்தார் வேறு விதமாய் நடக்கும் பொழுது, தேவன் மேல் பிரியமா இல்லாமல் இந்த உலகத்தையே நேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வாலிப பிள்ளைகள் தேவனை குறித்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இதையெல்லாம் பார்த்து நாம் சோர்ந்து போயிடுறோம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து அவர் பேசும்போது அந்த வார்த்தையை சொல்றார். கடைசி நாட்கள், கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கொடிய காலங்கள். அந்த கொடிய காலத்தை நாம் எப்படி சந்திப்பது? அதுதான் ஒரு சகோதரன் சொன்னார். அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்த பொழுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலங்கள், கடைசி நாட்கள், அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது. நாங்கள் என்ன செய்யட்டும், எப்படி இந்த உலகத்திலே நாங்கள் தேவனுக்கென்று வாழ்வது என்று சோர்ந்து போயிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். என்ன வார்த்தை? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவருடைய ஆவியானவர் நம்மேல் வரும்பொழுது, நம்மை பலப்படுத்தும் பொழுது, நாம் அவருக்கென்று உண்மையாய் உத்தமமாய் வாழ முடியும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அது! கொடிய காலங்கள் வந்தால் என்ன? தேவனை நேசிக்கிற நேசம் நம்மை காப்பாற்றும். அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்துட்டோம் சொன்னா, அது நம்மை நெருக்கி ஏவும். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் உங்களுடைய ஜீவனை நீங்கள் இழந்தீங்கன்னா அதை மறுபடியுமாய் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எவ்வளவுதான் நாம் கேட்டாலும் நாம் இந்த உலகத்தின் பின்னாடிதான் போய்கொண்டே இருக்கிறோம். ஒரு கிளியர் செப்பரேஷன் நமக்கும் இந்த உலகத்துக்கும் வராமல் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களை ஜெயித்து விடட்டும். நாங்கள் தோற்று போகட்டும். நீர் எங்களை ஜெயித்து விடும். உம்முடைய அன்பு எங்களை ஜெயித்து விடட்டும். நீர் எங்களுக்காக என்ன செய்தீர் என்பதை இந்த கண்கள் காணட்டும். உங்கள் நிமித்தமாக, உங்களுடைய நற்செய்தி நிமித்தமாக நாங்கள் எல்லாவற்றையும் இழக்கட்டும். இதுதான் மெய்யான சுவிசேஷம், மெய்யான நற்செய்தி. முந்தி நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். எதையும் எதிர்பார்க்காமல், ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். எத்தனை பேர் அதை இன்றைக்கு அசட்டை செய்யறாங்க? இந்த உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. தேவகுமாரன் தனது உயிரையே உங்களுக்காக கொடுத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், அருமையான வார்த்தை. God gave up his son. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தமிழ்ல கொஞ்சம் அது பின்னி பிணைந்தது போல இருக்கிற அந்த வார்த்தை, ஆனா ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. God gave up his son, gave his son. தேவன் தம்முடைய 3:16 ஒரே பேரான குமாரன். ஒரே குமாரன், வேறு குமாரனே இல்ல, வேறு யாருமே இல்ல. ஒரே குமாரன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை போல ஒரே ஒரு குமாரன். ஆபிரகாமை பார்த்து அப்படிதான் சொன்னார் தேவன், உன்னுடைய ஒரே பேரானவனும் உன்னுடைய ஏக சுதனும் நீ நேசிக்கிறவனுமாகிய உன்னுடைய மகனை நான் காண்பிக்கிற மலையிலே கொண்டு போய் நீ பலி செலுத்து அப்படின்னார். அதே போலத்தான் அன்றைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த கீழ்ப்படிதல் அநேகம் வருடங்கள் கழித்து அன்றைக்கு மோரியா மலையிலே தன்னுடைய மகனை அவன் ஒப்புக் கொடுத்தான். குல்கதா மலையிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை ஒப்புக் கொடுத்தார் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக.
எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவரை ஒப்பு கொடுத்து, அவரை நமக்காக விட்டு கொடுத்து, இவ்வளவாய் உலகத்தில், இந்த உலகத்தின் மனிதரிடத்திலே அன்பு கூர்ந்தார். எவ்வளவு பெரிய அன்பு அது! இந்த அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் நாம் காண வேண்டும். எங்கே பார்க்க முடியும்? சகல பரிசுத்தவான்களோடும் கூட சேர்ந்துதான் நாம் அதை பார்க்க முடியும். அதுக்குதான் சபை கூடணும் சொல்றது. ஒரு சகோதரனோடு ஒரு சகோதரியோடு நாம் ஐக்கியப்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவர்களோடு ஐக்கியப்பட்டு தான் தேவனுடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் நாம் காண முடியும். அந்த அன்புதான் நம்மை காப்பாற்றும், நம்மை நடத்தும், பரலோகத்துக்கு நேராய் நம்மை நடத்தும். வேறு எதுவுமே நம்மை அந்த அவருக்கு நேராய் நம்ம நடத்தவே முடியாது. அந்த மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ் என்னன்னா தேவனுடைய அன்புதான். அந்த தேவனுடைய அன்புதான் நம்மை ஜெயிக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவ்வளவாய் என்னை நேசித்திருக்கிறீரே, உமக்காக என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் பவுல் சொல்றார் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல, நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் மிக அற்பமான விஷயம், உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு அற்பமான விஷயம். தேவன் உங்கள் மேல் பாராட்டின அன்புக்கு ஈடாய் நீங்க செய்யறது இதுதான். எண்ணத்தை கொடுத்து நாம் அவருடைய அன்புக்கு ஈடு செய்ய முடியும்? எண்ணத்தை கொடுத்து என்னுடைய ஜீவனை காப்பாற்றின அந்த மனிதனுக்கு நான் ஈடு செய்ய முடியும்? எண்ணத்தை கொடுத்து என்னை நரகாத்தில் மீட்ட ஆண்டவருக்கு நான் ஈடு செய்ய முடியும்? எதையுமே கொடுத்து நான் ஈடு செய்ய முடியாது. எதுவுமே அதற்கு ஈடாகாது. இந்த உலகத்து முழுவதையும் நான் அவருடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் அவனுக்கு என்ன லாபம்? என்னை அவன் நேசிக்காவிட்டால், எனக்காக அவன் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்காவிட்டால் அவனுக்கு என்ன லாபம்? அவன் நஷ்டமடைவான். தன்னுடைய ஜீவனையே நஷ்டப்படுத்திக் கொண்டு அவன் தன்னையே இழந்து போவான். அப்படிதான் நான் சொல்றார். எதுவுமே அந்த அன்புக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், தேவனே நீர் எனக்கு பாராட்டின அன்புக்கு உமக்கு நன்றி செலுத்துவதற்கு நித்தியம் போதாது. நித்தியம் என்பது என்ன தெரியுமா? முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, முடிவில்லாத ஒரு வாழ்க்கை, நீண்டு கொண்டே போகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரு நாளைக்கு மறைந்து போகும். நித்தியம் என்பது முடிவில்லாத வாழ்க்கை. அந்த முடிவில்லாத வாழ்க்கை, அந்த முடிவில்லாத காலம் எனக்கு போராது ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்வதற்கு, நீர் என்மேல் பாராட்டின அன்புக்கு, இரக்கத்திற்கு, தயவுக்கு, eternity will not be long enough to thank you. Oh my God! அப்படி நாம் நன்றியுள்ளா இருக்கிறோமா? இன்னொரு பரிசுத்தவான் சொல்லுவார், கடல் நீரை மையாய் மாற்றி, வானத்தை கரும் பலகையாய் மாற்றி, வானத்தை ஒரு போர்டாய், ஒரு தாளாய், ஒரு பேப்பராய் மாற்றி, கடல் நீரை எவ்வளவு நீர் இருக்கும் கடலே, அவ்வளவுத்தையும் பேனால ஊற்றி 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 நான் வானத்தை ஒரு பேப்பராக மாற்றி அதில் எழுதி 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 தீர்ந்தாலும் கூட உங்களுடைய அன்பை குறித்து என்னால் எழுதி தீர்க்க முடியாது, தீர்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய அன்பு அது.
பாவிகளாய் சத்துருக்களாய் இருந்த நம்மை நேசித்து நமக்காக உயிரையே கொடுத்தவர் உரிமையாய் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். எனக்காக, என் நிமித்தமாக, ஃபார் மை சேக், என்னுடைய நற்செய்தி நிமித்தமாக உன்னை நீ இழந்து விட்டால் உன்னை நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். தேவன் ஒரு மனிதனுக்கும் கடனாளியே அல்ல. யாருக்குமே அவர் கடன் படவே மாட்டார். மனிதன் வேணா கடன் படலாம், கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கடனாளியே அல்ல. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? சோர்ந்து போய் இருப்பதற்கு, அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் தேவனை கனம் பண்ணல, நாம் தேவனை நேசிக்கல, தேவனுக்காக நம்ம இழக்கல. எல்லாவற்றையும் நாம் அப்படியே பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரத்தை, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய பணத்தை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கவே இல்லை. தேவனுக்கென்று நாம் அர்ப்பணித்து விட்டால், தேவனுக்கென்று நாம் வாழ்ந்து விட்டால் தேவன் நமக்காக வாழ்வார். நம்முடைய குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து விடுவார். நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்கிற மரங்களாய் எழும்புவார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, எல்லாம் என்ன காரணம்? தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவரை முதலாவதாக நான் வைத்து வாழவில்லை. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் ஆகாய் 2 அதிகாரம் தான் தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் இருக்கு. 2 அதிகாரம். அவன் என்ன சொல்றான் பாருங்க. ஒன்றாம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? தேவனுடைய வீட்டிலே காரியங்கள் தாறுமாறாய் இருக்கும் பொழுது நீங்கள் சுகமாய் உங்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்கிற காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விரைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புதித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்களுக்கு மீறதில்லை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம போய் நான் சம்பாதிக்கணும், சம்பாதிக்க வேண்டும் என்று சம்பாதிக்கிறவர்களுக்கு மீறதில்லை. பொத்தல் பையிலே போடுறது போல செலவாகிக் கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். தீர்க்கதரிசி சொல்றான், நான் சொல்ல. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். சம்பாதிக்கிறீங்க, நான் அதை ஊதி போடுறேன். ஒரு வியாதி வந்தால் லட்சமாய் செலவாகுது. தேவனுக்கு கொடுக்க மனதில்லை, ஆனால் ஒரு வியாதி வந்தால் லட்சமாய் நாம் செலவு பண்ணுகிறோம். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வீட்டை குறித்து, என்னுடைய சபையை குறித்து, என்னுடைய காரியங்களை குறித்து உங்களுக்கு முக்கியமாய் படவில்லை.
நீங்கள் உழைக்கணும், நீங்க சம்பாதிக்கணும், உங்களுடைய வீட்டை பார்க்கணும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்லதுதான். எல்லாவற்றிலும் என்னை நீங்கள் முக்கியப்படுத்தி வாழ்கிறீர்களா? முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா? இல்லை, அநேக விசுவாசிக்கிறதே இல்லை. அதனாலதான் குழப்பம். சமாதானம் இல்லை. சமாதானம் எங்கே இருக்கும்? இங்க பாருங்க, ஒரு இடத்துல எழுதியிருக்கும், இங்க 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசி பகுதி, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். எங்க? தேவனுடைய ஆலயத்திலே. நமக்கு சமாதானம் வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் இருக்க வேண்டும். அது எங்கிருந்து வரும்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் வரும். தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போதுதான் அது உண்டாகும், நம்முடைய குடும்பங்களிலே உண்டாகும். இவ்விடத்திலே சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவர். யாரெல்லாம் அவரை முக்கியத்துவப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்து வாழ பிரயாசப்படுகிறார்களோ அவளுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய குடும்பங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார், அவருடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார், எல்லாவற்றையும் அவர் முன்னின்று நடப்பிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், கமாண்ட் மீ, அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்கு கட்டளை கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்காக இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் செய்வார். ஏன்னா அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற மனிதன். இதாங்க ரகசியம். நமக்கு சமாதானம் இல்லை என்றால் ரகசியம் இங்கேதான் புதைந்து கிடக்கிறது. தோண்டி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை என்றால் ரகசியம் இங்கேதான் புதைந்து கிடக்கிறது. தோண்டி பாருங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் தேவன் ஊதி போடாதபடிக்கு, உங்களுடைய பணத்தை பொத்தல் பையிலே நீங்கள் போடாதபடிக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கட்டளையிடுவார். உங்கள் மத்தியிலே சமாதானம் நிலைத்திருக்கும். தேவன் உங்களை நேசித்தார். இன்றைக்கு நான் அவரை அதற்கு பிரதிபலனாய் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று வாழ்ந்து விட்டால் போதும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும். நாம் வாழ்கின்ற சந்ததியிலே தேவனை நாம் மையப்படுத்தி வாழ முடியும். ஒரு சந்ததி அவருக்கென்று உருவாகும், ஒரு சந்ததி உருவாகும். தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்தவர்கள் வெட்டப்படவே மாட்டார்கள். தேவன் எடுக்கப்படுத்த விடவே மாட்டார். அவரை பக்கத்திலே அவர் எழுந்தருள்வார். உணர்வடைவோம். நான் உணர்வடைந்துதான் உங்களிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். எவ்வளவோ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்த காலங்கள் உண்டு. அதையெல்லாம் குறித்து மனம் திரும்பி முக்கியப்படுத்தி வாழ விரும்புகிறேன் என்று சொல்லிதான் நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். நீங்களும் அப்படி உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். தேவன் நம்மை பார்த்து கேட்பார், உனக்காக நான் எவ்வளவு பெரிய விலைக்கெடுத்து செலுத்தி இருக்கிறேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வெட்கமா இல்ல உனக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ ரட்சிக்கப்பட்டேன் சொல்ற, உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்தேன் என்று சொல்ற, சபைக்கு வர்ற, எல்லாம் செய்யற, என்ன செய்து கொண்டிருக்கிற? நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Are you not ashamed? உனக்கு வெட்கமா இல்லையா என்றுதான் தேவன் நம்மை பார்த்து கேட்பார். என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். ஒரு சின்ன அசௌகரியத்தை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சபைக்கு நேரத்தோட வர முடியவில்லை. நம்ம பகுதியிலே குடும்ப கூடுகை என்றால் ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக அங்கே நாம் போறதில்லை. ஒருவரை ஒருவர் நாம் மதிக்கிறதில்லை. சகோதர ஐக்கியத்தை முக்கியப்படுத்துவதில்லை.
எப்படி தேவன் நம் மத்தியில் இருப்பார்? ஒரு பெட்டி காரியத்துக்காக உங்கள் பகுதியிலே கூடுகை நடக்குமா என்றால் அங்க போறது கிடையாது. நீங்க அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எப்படி தேவன் உங்களோடு இருப்பார்? உங்கள் குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? ஒரு இடத்துக்கு ஏதாவது போகணும்னா ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லிட்டு அங்க போறது கிடையாது. கொஞ்சம் அசௌகரியத்தை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தேவன் நமக்காக அவமானப்பட்டார். கொல்கொதா மலையிலே அரை நிர்வாணமாய் தொங்கினார். கொஞ்சமாக அந்த அவமானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். மனம் திரும்புவோம். ஒரே ஒரு சொல்யூஷன் இதற்கு, மனம் திரும்புறதுதான். மனம் திரும்பிட்டா போதும், தேவன் நம்மை நெருங்கி வந்து விடுவார். நான் மனம் திரும்ப என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், நீங்களும் மனம் திரும்புங்கள். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்காக, தேவனுடைய அன்பு நிமித்தம் கட்டுண்டவர்களாய், அவருக்காக, அவர் நிமித்தம், அவருடைய சுவிசேஷ நிமித்தம் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவன் உங்கள் எல்லாரையும் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.